அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான மீன் சிபியா தான். இது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் இங்கே தக்காளி, வெங்காயம், தேங்காய் 3 எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துட்டேன். வெங்காயத்தையும் அரைச்சிட்டேன், தக்காளியும் அரைச்சிட்டேன். தேங்காவை அரைச்சி முதல் பால், 2வது பால் அது 2ஐயும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மீதம் இருக்கிற தண்ணி பாலை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீனில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது 3 மட்டும் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். இது நான் பெரட்டும் போது வீடியோ எடுக்கிறது கட் ஆகிடுச்சு. இது நம்ம சீபியா வைக்க போகிறனால இந்த மீனில் வேறு எந்த மசாலாயும் போடக்கூடாது. வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் போட்டு புரட்டினா போதும். மீனை ரொம்ப நல்லா டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. சும்மா ஒரு அரை வேக்காடாக பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த சீபியா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். மீன் ரொம்ப பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா அது திரும்ப நம்ம சீபியாவில் போடும்போது ரொம்ப காஞ்ச மீன் மாதிரி ஆயிரும். பாருங்களேன், கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கம் வெந்தவுடனே டக்குன்னு திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் லேசாக வேக விட்டு எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்களேன், நான் ரொம்ப முருகிற அளவுக்கு பொரிக்கலை. சும்மா லைட்டாக 2 பக்கம் வேக விட்டு அவ்வளோதான், அதோட மீன் எடுத்துடணும். இதே மாதிரி எல்லா மீனையுமே சும்மா அரை பொரியலாக பொரிச்சு எடுத்துருங்க. எப்பவும் ஒரே மாதிரி மீன் குழம்பா செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காய பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துடுறேன். நல்லா நைஸ் பேஸ்ட்டாகவே அரைச்சிருங்க. கொஞ்சம் வெங்காய பேஸ்ட் வதங்கி கலர் மாறி வரட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டை தூக்கி ஊற்றிடுங்க. இப்போ அந்த தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும். அடுப்பை பார்த்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இந்த தக்காளி வதங்கும் போது மேலே கையில் தெரிச்சிரும். இப்போ தக்காளி கொதி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. என்னோடய மிளகாத்தூள் நல்ல காரமாக இருக்கும், அதனால் நான் 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். மூடி வச்சுருக்கேன், இல்லைன்னா தக்காளி மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம், தக்காளி 2மே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்றேன். அதோட 4 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா அந்த வெங்காயம் வதங்கட்டும். இப்போ அது வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் தனியா தூள் சேர்க்க போகிறேன். ஒரு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த தனியாத்தூளை சேர்த்து கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம முதல் 2 பால் தனியாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தண்ணி பால் ஒரு கோப்பையில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை முதல்ல சேர்த்துடலாம்.
இப்போ அந்த தண்ணிப்பாலை தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அரை பொரியலாக பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீன் எல்லாத்தையும் எடுத்து இது உள்ளே போட்டுடலாம். இது கொதித்து கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் தான் நம்ம அந்த தலைப்பாலும் 2வது பாலும் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை சேர்க்கணும். இப்போ இதை வந்து கொதிக்க விடணும். பாருங்கள், இன்னும் திக்காகணும். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்த உடனே அந்த கட்டிப்பாலை சேர்த்துட்டோம்னா அது ஒரு மாதிரி தெரலையாயிரும். அதனால் இது நல்லா கொஞ்சம் கொதித்து திக்காகட்டும். ரொம்ப ஆப்பையை போட்டு கிண்டிடாதீங்க, ஏன்னா அது திக் கிரேவியாக இருக்குல்ல. இப்போ நான் பண்ணுற மாதிரி லைட்டாக அப்படி பண்ணி விடுங்க. அதுவும் முடியலன்னா இந்த மாதிரி மொத்தமாக பேனை தூக்கி கடாயை தூக்கி லைட்டாக ஒரு குலுக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து திறக்கிறேன். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கட்டி தேங்காய் பாலையும் சேர்த்துட்றேன். பாருங்கள், சேர்த்துட்டு இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் ஒரு கரண்டியை போட்டு ஃபுல்லாக மொத்தமாக கிண்டுறீங்கன்னா மீன்லாம் உடஞ்சிரும். லைட்டாக இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடணும் எல்லா பக்கமும். இப்போ இந்த தேங்காய் பால் இதில் கொதித்து நல்லா ஒன்று சேரணும், இல்லைனா அது தனியாக இனிப்பாக இருக்கும். அது நல்லா கொதித்து ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் போட்டுருங்க. சும்மா ரொம்ப லைட்டாக தம்மில் போட்ட மாதிரி போட்டுருங்க. பார்த்தீங்களா, இப்போ கொதிக்க மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இதில் புளிப்புக்காக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கிறேன். இப்போவே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திரும்ப அப்படியே தம்மில் போட்டு இன்னொரு 5லேருந்து 10 நிமிஷம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப அதிகமாக கொதிக்கக்கூடாது. இந்த பார்த்தீங்களா, மூடியை இந்த மாதிரி அரை மூடியாக போட்டு வைங்க. நீங்கள் மூடியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா மேலே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வராது. நீங்கள் அரை மூடியாக வைக்கும் போது மேலே அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ அழகாக திக்காயிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான மீன் சீபியா என்னோட ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.